ட்ரிப்பு முடிகிற வரைக்கும் பத்திரமா எல்லாரையும் கொண்டு போய் பத்திரமா எல்லாரையும் கொண்டு வந்துடும். ஓகே, எங்க எல்லாரும் ஒரு ஆய் சொல்லுங்க. ஐயோ, எந்த சைட்ல திரும்ப தான் தெரியும், அது வேற தெரியல. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு பஸ் வந்துருச்சு டூருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாருமே செட்டு. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன். ஒரு கோயில் டூருக்கு இந்த அளவுக்கு ரெடியாகி கிளம்புற ஒரே ஆள் நாங்கள் தான் மட்டும்தான் இருப்போம். ஆக்சுவலாக எங்கூட ஜீவா வரோம். நாங்கள் 2 பேரோட துணி மட்டுமே இது. எங்களை மாதிரி யாருமே இந்த மாதிரி ஒரு ஆன்மீக சுற்றுலா போயிருக்கவே மாட்டாங்க. ஸோ பஸ்ஸில் எல்லாருமே இப்போ ஏறிட்டு இருக்காங்க. அது சொன்ன மாதிரி தான் எங்கள் ஃபேமிலி டூர் தான். ஆனால் எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அப்பா அரேஞ்ச் பண்ணுற டூரில் நிறைய பேர் வராங்க. அதாவது ஏரியா டூர், ஏரியாவில் எல்லாருமே கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ பஸ்ஸு அப்புறம் உள்ளெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாங்க போவோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா MKM டூரிஸ்ட் பஸ். இதில் மொத்தம் ஒரு 55 பேர் உட்காரலாம் போல். 55 பேர் எங்கள் அப்பா ரெடி பண்ணியிருக்காரு. மொத்தமாக வந்து இப்போ எல்லோரும் இந்த பஸ்ஸில் தான் ஏறி சேலம் கோயம்புத்தூருக்கு கோயிலாக சுற்ற போகிறோம், ஒரு 55 பேரும். ஸோ கைஸ், இப்போது இருங்க நாங்கள் இந்த பஸ்ஸுக்காக கொஞ்சம் நிறைய பின் உழைப்புலாம் பண்ணியிருக்கோம். அதாவது என்னென்னா, இப்போ 55 பேருக்குமே எங்கள் அப்பா தான் சாப்பாடு செய்கிறாரு. அந்த சாப்பாட்டுக்கு தேவையான மொத்த லக்கேஜுமே பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து நம்ம லோட் பண்ணணும். ஆக்சுவலாக இப்போது அதெல்லாம் வந்து நாங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதை வந்து இங்கே பாருங்களேன். இந்த வீடியோ கிளியராக தெரியுதான்னு தெரில, தெரியுதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, பார்த்துக்கலாம். ஸோ முன்னாடி அவர் மேலே போய் விழுந்தனா பெண்டே கேட்டிருப்பாரு. ஸோ இப்போ இந்த ஏற்றுனதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து இவனுங்க தான். நான் ஏற்றலை, ஆனால் நானும் ஏற்றினேன், பதிவு பண்ணிடுறேன். இப்போ அதுக்கு தான் வந்து சண்டை போடுறானுங்க. ஸோ இவனுங்க தான் வந்து ஏற்றுனது எல்லாத்தையுமே, கூட இருந்து பண்ணது எல்லாம் இவனுங்க தான். ஸோ நம்ம பசங்க தான் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையுமே ஏற்றிட்டு நான் இங்கேருந்து கிளம்பும் போது உங்களுக்கு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். இருங்க. ஸோ கைஸ், பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டைம் என்ன ப்ரோ ஆகுது? 10:30. ஆல்மோஸ்ட் 10:30 மணி ஆகுது. இப்போ ஸ்டார்ட் பண்ணால் விடிய போய் சேருவோம். ஸோ டூர் நன்றாக தொடங்கி நன்றாக முடியட்டும். இருக்கட்டும்ண்ணா, நம்ம போடுறது தானே பூஜை. மச்சான் போமா? வா போவோம். அண்ணே ஒரு ஹாய் சொல்லுங்க. அண்ணே, ட்ரிப்பு முடிகிற வரைக்கும் பத்திரமா எல்லாரையும் கொண்டு போய் பத்திரமா எல்லாரையும் கொண்டு வந்துடும். ஓகே, நன்றி அம்மே. ஸோ பஸ்ஸோட இன்டீரியர் இதுதான். எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஏங்க எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க. போட்டோக்கெல்லாம் கரெக்டாக போஸ்ட் கொடுக்கணும், வீடியோக்கெல்லாம் கரெக்டாக போஸ்ட் கொடுக்கணும். இப்போ இல்லை, அதுக்கப்புறம் சரி வாங்க நான் அப்படியே உள்ள போய் வரேன் ஏறு. இந்த பஸ் நம்ம தாண்டதுலேயே போதும் ஆயிடும் போல இருக்கு. பாய் பாய். பேக் பெஸ்டம் போட்டு நம்ம டிரைவர் கூட போய் உட்காந்துக்கலாம். அவர் கொஞ்ச நேரத்தில் அச்சு ஒத்துருவாருன்னு நினைக்கிறேன். நம்மள யாருக்கு மாமா தெரியும், நானும் உங்களை மாதிரி டூரிஸ்டாக தான் மாமா வந்துக்கிறேன். சத்தியமாக நீங்கள் பாக்குற மாதிரி இப்போ தான் நானும் பஸ்ஸை பார்க்குறேன். எங்கள் அப்பா ஒரு 4 வாட்டி வந்து சீட்டெலாம் பார்த்துட்டு போனார். A few moments later. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கோட்டை வந்துட்டோம். இங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியதான். இங்கே ஒரு 2 பேர் ஏறது தான் இருந்துச்சு, ஏற்றிட்டோம். அப்படியே இப்போ பஸ் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். 1 hour later. ஸோ கைஸ், ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போது அப்படியே ட்ராவல்லே வாணியம்பாடி வரைக்கும் வந்து ரீச் ஆகிட்டோம். வாணியம்பாடியில் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் நிறுத்திருக்காங்க, ஒரு டீ போடலாம் அப்படின்ட்டு. டைம் என்னடா மச்சான்? 12:30 மணி ஆயிடுச்சுங்க. இப்போ தான் வந்து வாணியம்பாடியாக வந்திருக்கோம். மேப் போட்டால் ஒரு 4 o'clock போல், இன்னும் ஒரு 4 hours காமிக்குது. 4 o'clock போல் இல்லை, 4 hours காமிக்குது பவானி போய் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ நம்மளோட லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பிளேஸாக இருக்கிறது பார்த்திங்கன்னா பவானி தான். ஸோ அவங்க போய் தான் ரீச் ஆக போகிறோம். ஸோ எங்களுக்கு சீட்டிங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் அப்படி இப்படி ஏதோ பேசி டிரைவர் அண்ணன் கூடயே உட்காந்துரும். டிரைவர் அண்ணன் பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக இருக்காரு. நீங்கள் வாங்கப்பா ஃப்ரெண்ட்லேயே உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா நானும் ஜீவாவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லேயே உட்காந்துட்டு பாட்டெலாம் போட்டுட்டு ஒரே வைப் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இவ்வளோ தூரம் அப்படியே ட்ரிப் வந்து ஜாலியாக போயிட்டுருச்சு. இதுக்கப்புறம் லைட்டாக தூக்கம் வருது வேறு, ஃப்ரெண்டில் உட்காந்து தூக்கவும் முடியாது. அவருக்கு அப்புறம் அவங்களுக்கு தூக்கம் வந்துடும். ஸோ நம்மளே ஏன் அவங்க டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்லேயே உட்காந்துட்டு அதுக்கப்புறமா பின்னாடி போய் தூங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் டீ கடை எங்கன்னா போனால் நிறுத்தினாருன்னா அங்கே கண்டினியூ பண்ணுறேன். அப்படி இல்லைனா டேரெக்டாக மார்னிங் கோயிலேருந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். மச்சா வாடா போகலாம், வா வா வா. ஸோ கைஸ்,
பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்லேயே அண்ணன் கூடயே செட்டில் ஆகிட்டோம். ஐயோ எந்த சைடில் திருப்பினா தெரியும், அது வேறு தெரியல. அதை தெரியல பாருங்க டிரைவர். நானே ஒரு ஆய் காட்டினேன், அவ்வளோ தூரம் கவராக வரான்னு தெரில. அண்ணே வணக்கம் அண்ணே. ஆமாம். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா முட்டி மோதி பேக்கில் இடம் இல்லாமல் ஃப்ரெண்ட்லேயே வந்து செட்டில் ஆகிட்டோம். ஃப்ரெண்டில் செட்டில் ஆகிறது ஒரு நல்ல விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பயங்கரமான வியூ இருக்குங்க. ரோடு ஃபுல்லாக பார்த்துட்டே அப்படியே தூக்கம் வந்துச்சு லைட்டாக. அவனும் தூங்கிட்டான், நானும் தூங்கிட்டேன். ஸோ பவானியிலேருந்து தான் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்றத கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ தூக்கம் வரும்போது மட்டும் பின்னாடி போயிடலான்னு இருக்கோம். ஆனால் உண்மையிலே ஹைவே ரோடுனா ஹைவே ரோடு தாங்க, வேறு லெவலில் இருக்குது. இப்போ தெரியுமான்னு தெரியல.